வணக்கம்ங்க. நான் தான் உங்களுடைய மீனாட்சி. நம்ம இன்னைக்கு பேச போற டாபிக் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். லா ஆஃப் அட்ராக்ஷன் ரீசன்ட் டேஸா வந்துட்டு கொஞ்சம் எல்லாருக்குமே வந்து தெரிய வந்துட்டுருக்கு. வைரல் ஆயிட்டுருக்கு. லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? யூனிவர்ஸ்னா என்ன? அது எப்படி நம்ம கேட்டத நமக்கு வந்து கொடுக்கும்? அப்படின்ற டவுட்ஸ் வந்து நெறைய பேருக்கு இருக்கு. இது வந்து எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணணும்? எப்படி நமக்கு தேவையான விஷயங்கள நமக்கே நம்ம வந்து வர வச்சுக்க முடியும்? இது வந்து சிலர் நெறைய பேருக்கு நம்பிக்கையும் இல்லாம இருக்கு. அத பத்தின ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தான் இன்னைக்கு இந்த எபிசோட்ல வந்து பார்க்க போறோம். லா ஆஃப் அட்ராக்ஷனா என்ன அப்டின்னா, உங்களுக்கு என்ன தேவையோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வேலை கிடைக்கணும். இல்ல இருக்கிற இடத்துல இருந்து இன்னொரு ஜாபுக்கு நீங்க வந்து சேஞ்ச் ஆகணும். ஆ இல்லன்னா உங்களுக்கு வந்துட்டு கல்யாண வாழ்க்கை, ஒரு கல்யாண லைஃப் வந்து உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமானதா இருக்கும். இல்ல ஏதாவது ஒரு பணம் வர வேண்டியது இருக்கும். இல்ல ஹெல்த் வைஸ் உங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். பிள்ளைங்க ஸ்டடீஸ்ல வந்துட்டு கவலையா இருக்கும். இந்த மாரி எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும், உங்களுக்கு நீங்களே வந்து அத வர வச்சுக்க முடியும். என்னலாம் நெகட்டிவ் வைப் இருக்கோ, அது எல்லாமே நீங்க பாசிட்டிவா மாத்தக்கூடிய சக்தி நம்ம எல்லோருக்குமே இருக்கு. நம்ம நெனைச்சோம்னா, நம்ம என்ன இருந்தாலுமே, இப்ப நமக்கு வந்து இதுதான் விதி, அதுதான் விதி, இப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும் அப்படின்ற பட்சத்துல, நமக்கு என்ன வேணுமோ, நமக்கே நம்மள கஸ்டமைஸ் பண்ணி வாங்கிக்கிறது தான் இந்த யூனிவர்ஸ் உடைய பவர். இந்த யூனிவர்ஸ் கிட்ட நம்ம எது கேட்டாலுமே நமக்கு வந்து அள்ளி அள்ளி குடுக்கும். அவ்வளோ பெரிய நமக்கு ஒரு புதையல், ஒரு கிஃப்ட்டே வந்து இருக்கு. நம்ம அத வந்து கரெக்ட்டான முறையில மேனிஃபெஸ்ட் பண்ணணும். மேனிஃபெஸ்ட் பண்றதுக்கு முதல்ல நம்ம வந்து கத்துக்கணும். அது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வன்சி தான். இப்போ வந்து எப்படி நமக்கு வந்து ஸ்விட்ச் போட்டா நமக்கு ஃபேன் ஆன் ஆகுது. ரிமோட்ல நம்ம ஆப்பரேட் பண்ணா நமக்கு வந்து ஏசி ஆன் ஆகுது. இந்த மாதிரி தான் நமக்கும் யூனிவர்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு விண்காந்த அலை. இதன் மூலமா தான் நம்ம வந்து கனெக்ட் ஆகுறோம். அதுக்குன்னு பண்ணக்கூடிய பிரேயர்ஸ், மெடிடேஷன்ஸ் எல்லாமே முறையா பண்ணணும். இப்போ வந்து ஒண்ணொண்ணுத்துக்குமே வந்து ஸ்விட்ச் வேர்ட்ஸ், வேதிக் வேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு. ஒவ்வொன்னுத்துக்கும் சிலது வரையறது இருக்கு, சில எழுதுற விஷயங்கள் இருக்கு. அந்த ப்ரொசீஜர் எல்லாமே நம்ம வந்து முறைப்படி பண்ணணும். இப்படி பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன் மூலமா நமக்கு என்ன வேணுமோ அத நம்மளே வர வச்சுக்க முடியும். நமக்குள்ள தான் இந்த பவர் இருக்கே. நம்ம எத வேணா வர வைக்கலாம் அப்படின்றதுக்காக நம்ம வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேர் வந்து எனக்கே டெக்ஸ்ட்ல வருவாங்க. எனக்கு வந்து இப்போ வந்து 1,00,00,000 வேணும், 5,00,00,000 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி பெர்சன்ஸ வந்து அட்ராக்ட் பண்றதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இல்லீகலா வந்து ஒரு தவறான ஒரு உறவு முறைகள்ல வந்து நம்ம வந்து அட்ராக்ட் பண்ணலாம் அப்படின்லாம் பார்ப்பாங்க. இது வந்து நான் உங்கள பயம் பண்றதுக்காக நான் சொல்லல. ஆ மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன கிடைக்குமோ, நம்மளுடைய சக்திக்கு, நம்மளுடைய தகுதிக்கு என்ன வருமோ, அத தான் நம்மளால மேனிஃபெஸ்ட் பண்ணி குடுக்க முடியும், கொண்டு வர வைக்க முடியும். நம்மளுடைய தகுதிக்கு மீறி ஆசைப்படுறதோ, இல்லன்னா நம்ம வந்துட்டு ஒரு வரமுறைய மீறி நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணும்போது, கண்டிப்பா அது வந்து லாக்குள்ள வராது. அதுக்கான கர்மாவையும் நம்மளே தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நமக்கு என்னெல்லாம் நியாயமான கோரிக்கைகள் இருக்கோ, அத நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க வந்து ஒரு நைட் டைம் அதே மாரி எல்லாருக்கும் இன்னொரு ஒரு டவுட்டும் இருக்கும். இது வந்து விடிகாலையில தான் பண்ணுமா? என்னால எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது 3:30, 4:00லாம் அப்படின்னு சொல்லிட்டு. 4:00 அப்படின்றது என்ன அப்படின்னா, அது வந்து ஒரு பிரம்ம முகூர்த்த டைம். அந்த டைம்ல நம்மள சுத்தி நெறைய ஏஞ்சல்ஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்வாங்க. அதே மாரி அந்த நேரத்துல வந்து அமைதியா இருக்கும். நம்மளும் வந்துட்டு அழகா நிதானமா மைண்ட் பீஸ்ஃபுல்லா வந்துட்டு மெடிடேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சிலருக்கு முடியவே முடியாது, என்னால எந்திரிக்கவே முடியாது அப்படின்னு இருக்கிறவங்க, நீங்க நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கூட மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். தூங்குறதுக்கு முன்னாடி நெறைய விஷயங்கள் எரிக்கலாம், எழுதலாம். பே லீஃப்ல எழுதி எரிக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல ப்ராசஸ். அதெல்லாம் வந்து நம்ம அடுத்து வரப்போற எபிசோட்ல நான் உங்களுக்கு அது எல்லாமே வந்து சொல்றேன். அந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே நீங்க நைட் டைம்ல பண்ணலாம். எழுதுற வேலையெல்லாம் வந்துட்டு, ஒரு வேளை நீங்க ஆஃபீஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்குது, பிரேக் டைம் கிடைக்குது அப்படின்னா, அந்த டைம்ல எழுதலாம். பட் இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது, உங்களுடைய கண்கள மூடி, உங்கள சுத்தி நெறைய ஒரு கிளவுட்ஸ் வந்து இருக்கு. அந்த கிளவுட்ஸ்ல ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கிளவுட்லயும் உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே நிறைஞ்சு இருக்கு. அத நீங்க வந்து உங்க அந்த கிளவுட்ஸ் எல்லாமே உங்கள நோக்கி வர மாதிரியும், நீங்க அந்த விஷுவலைசேஷன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க வந்து ஒரு விஷயம் நடக்கிற மாரியே, உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரியே, நீங்க ஒரு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றீங்களா? நீங்க அங்க உங்களுக்கு வேலை கிடைச்சிடுச்சு. அப்பாயின்ட்மென்ட் லெட்டர் குடுத்துட்டாங்க. நீங்க உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸ் கிட்ட அத ஹேப்பியா ஷேர் பண்றீங்க. அண்ட் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்குறீங்க. அது வந்தோனே உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் குடுக்குறீங்க. உங்களுடைய இஎம்ஐ, டியூஸ் எல்லாமே மந்த் ஆன் மந்த் கரெக்ட்டா ஸ்மூத்தா போயிட்டுருக்கு. உங்களுடைய பேரண்ட்ஸோட நீங்க நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. இந்த மாதிரியான ஒரு விசுவலைசேஷன் அதாவது பாசிட்டிவா உங்களுக்கு கிடைச்சிட்ட மாதிரியே நீங்க வந்து உணரணும்.
அதே மாதிரி நெறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இன்னைக்கு மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு, அ ஃபோன வந்து செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நமக்கு அமௌண்ட் கிரெடிட் ஆயிடுச்சா? இன்னும் என்ன அமௌண்ட் வரலையே! இந்த மாதிரிலாம் இருக்கும். இல்ல அவங்களுக்கு ஒரு பிடிச்ச பெர்சனுக்காக மேனிஃபெஸ்ட் பண்றாங்கன்னா, இன்னும் என்ன கால் வரல, டெக்ஸ்ட் வரல. நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டோம்னா, முழுமையா நம்பி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நம்மள ஒப்படைக்கணும். நம்மள சரணடைஞ்சிடணும். ஸோ அந்த மாரி நம்ம பண்ணும்போது, நமக்கான விஷயங்கள் நம்மள நோக்கி பாசிட்டிவா வர ஆரம்பிக்கும். அத வந்து நீங்களே உணருவீங்க. ஆனா, நமக்கு அதுக்கு மாறா நமக்கு வந்து டவுட்டோ, அந்த மாரிலாம் இருந்தது அப்டின்னா, கண்டிப்பா இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து வொர்க்கே ஆவாது. ஸோ, அதே மாதிரி நெறைய பேர் வந்து கேட்பாங்க. உங்களுக்கு நீங்களே தானே மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. அப்ப எப்படி நீங்க எங்களுக்கு வந்து ரெமெடிஸ் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனையோ, என்ன குறையோ, அத நீங்க என்கிட்ட சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஜாப் ரிலேட்டடா ஒரு 100லிருந்து 200 ரெமெடிஸ் வந்து இருக்கு. ஸோ, அதுல மெடிடேஷன்ல எனக்கு என்ன இன்ட்யூஷன்ல உங்களுக்கு ரெமெடி குடுக்கணும்னு தோணுதோ, அத நான் எழுதி, வரைஞ்சு தான் உங்களுக்கு நான் குடுப்பேன். நீங்க தான் அத நான் சொல்ற மாதிரி, சொல்ற மெத்தட்ல மேனிஃபெஸ்ட் பண்ணி, மெடிடேட் பண்ணி, நீங்க தான் எழுதப் போறீங்க. ஸோ, நீங்க தான் உங்களுக்கான விஷயத்த வர வச்சுக்க போறீங்க. ஸோ, இதுல வந்து ஒண்ணுமே வந்து அந்த மேஜிக் எல்லார்கிட்டயுமே இருக்கு. எல்லாருமே லைஃப்ல வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் கத்துக்கிட்டு நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணோம் அப்டின்னா, எத வேணா நம்ம லைஃப்ல அச்சீவ் பண்ண முடியும். ஹேப்பியா வாழ முடியும். பாசிட்டிவா இருக்க முடியும். தேங்க் யூ சோ மச். ஸோ அடுத்த வீடியோல இன்னொரு ஒரு டாபிக்கோட உங்கள மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.